ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய டெய்லி ஸ்டடி பிளானர்ல நம்ம இன்னைக்கு டே 3ல இருக்கோம். ஸோ இந்த டே 3க்கான அந்த ஸ்டடி பிளான்ல நம்ம என்னென்ன டைமிங்ல என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஷின்ஸ் படிக்க போறோம் அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ நான் டெய்லி கொடுக்கக்கூடிய இந்த கொஷின்ஸை நீங்க ரெகுலரா படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்களால வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய போர்ஷனை அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க்கை விட அதிகமான மார்க் உங்களால குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல எடுக்க முடியும். பட் பாத்தீங்கன்னா டே 1ல நான் அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ போயிருக்கக்கூடிய வியூஸையும் பாருங்க. நேத்து நான் போட்ட டே 2னுடைய அந்த வீடியோனுடைய வியூஸையும் போய் பாருங்க. பாதி தான் போயிருக்கும். டே 1 4000 வியூஸ் போயிருக்குது அப்படின்னா டே 2 வந்து 2000 வியூஸ் தான் போயிருக்குது. அப்போ ஒரே நாள்ல இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ கொடுக்கும்போது இன்னும் கம்மியாகிட்டே தான் போகும். ஸோ இப்போ கமெண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க இதை கண்டினியூ பண்ணிருங்க சார், நிப்பாட்டாதீங்க சார், லாஸ்ட் வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணி எங்களுக்கு வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதுக்கு நான் ரெடி தான், வீடியோ நான் கொடுக்கறதுக்கு ரெடி. பட் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க இல்லையே. எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் நம்ம வந்து இதை யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாவே இருக்கும். ஸோ நிறைய நம்ம டெய்லி நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா வீடியோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும்னா நீங்க ரெகுலரா அந்த வீடியோஸை பார்க்கணும். நீங்க இந்த வீடியோஸை ரெகுலரா பார்க்கறது கம்மியாகிட்டே போச்சுன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு மனசே வராது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க, ரெகுலரா இந்த வீடியோஸ் பாருங்க. நம்ம அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸும் கொடுக்க போறோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸையும் நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாக்டா நம்ம அதில் சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. இந்த ஸ்டடி பிளானர் பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் நம்ம ஸ்டடி பிளானர்ல இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்குறோம். நீங்க இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலரா வந்தீங்கன்னாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இதை விட அதிகமான சம்ஸே நம்ம படிச்சிட்டோமே, இதை விட அதிகமான கொஸ்டின்ஸே நம்ம பார்த்துட்டோமே, அப்ப நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல தரோ ஆயிட்டோம், கண்டிப்பா இதுல நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஏன்னா சிலர் வந்து கொஞ்சம் லேட்டா வரும்போது, ஸ்கூல் விட்டு கொஞ்சம் லேட்டா வரீங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோல நான் யூடியூப்ல வீடியோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் நீங்க இந்த யூடியூப்ல நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணிட்டா கூட வாட்ஸ்அப் குரூப் மூலமா உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க ஈஸியா அந்த வீடியோவுக்கு அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா டே 2னுடைய வீடியோல ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, டே 1 வீடியோவே நான் இன்னைக்கு தான் சார் பாக்குறேன், நேற்று நான் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன், மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம ரெகுலரா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களால பார்க்க முடியும். சரியா? ஓகே, இப்போ இந்த டே 3க்கான ஒரு அந்த ஸ்டடி பிளானர் கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஸோ 14/8/2024 7:30 to 10:30 வரைக்கும் ஸ்கூல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கு, ஸ்கூல் ஹோம் ஒர்க், ரைட்டிங் ஒர்க், ஸ்டடி ஒர்க் எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த டைமிங்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா தான் மறுநாள் வந்து உங்களுக்கு 15/8/2024ன்றது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. சரியா? சுதந்திர தினம் அன்னைக்குன்னு எல்லாருக்குமே ஸ்கூல் வந்து லீவ் தான். பட் 10th 11th 12th பொறுத்த வரைக்கும் நம்ம லீவுன்னு சொல்ல முடியாது. நிறைய ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அதனால வந்து நான் அந்த டேயுமே வந்து ஹாலிடேயா கன்சிடர் பண்ணல, அதுவும் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேவாவே கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? சப்போஸ் நீங்க லீவ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு 10th 11th 12th. அதுல என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்க எழுதி பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் பண்ண போர்ஷனை. அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லீவ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் போயிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானர் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதுமானது. ஸோ ஏர்லி மார்னிங் 4:30 to 5:20 AM இதான் நம்ம ரெகுலரா கொடுக்கக்கூடிய டைமிங் தான். 15ஆம் தேதி காலையில 4:30 to 5:20 வரைக்கும் இந்த டைமிங்ல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல 5 மார்க் கொஸ்டின்ல 1.11 1.18 எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் 1.4ல 2 9 12
2 மார்க் கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் 1.15, எக்ஸசைஸ் 1.4ல 310. 11th ஸ்டாண்டர்ட் நீங்க சாப்டர் 1ல 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 1.29, 1.30, எக்ஸசைஸ் 1.3ல 10th சம், 11th சம், 12th சம். அடுத்து 2 மார்க் 3 மார்க்ல எக்ஸாம்பிள் 1.22, 1.23, 1.24, 1.27, எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம், தேர்ட் சம், 6th சம், 7th சம், 8th சம். 12th ஸ்டாண்டர்ட் நீங்க 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 1.24, எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சப் டிவிஷன், செகண்ட் சம், தேர்ட் சம், 4th சம், 5th சம். 2 மார்க் 3 மார்க்ல எக்ஸாம்பிள் 1.22, 1.23, எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப் டிவிஷனும் 4th சம். சரியா? இது இந்த 50 நிமிஷத்துல நீங்க பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 5:30 to 6:20 AM காலையில இந்த 50 நிமிஷம். இந்த 50 நிமிஷத்துல 10th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து ஆல்ரெடி பிசிக்ஸ் சாப்டர் 1ல வந்து நம்ம டே 2ல பாதி கொஸ்டின்ஸ் படிச்சிருந்தோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம இந்த டே 3ல படிச்சுக்கிறோம். ஒரு 4 2 மார்க் கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்ஸும் ஒரு 3 டீடைல் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். ஃபார் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும். சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை விட கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் தான் ஸ்டடி பிளானர்ல கொடுக்குறேன். சரியா? இந்த ஸ்டடி பிளானர்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ரெகுலராக கரெக்டாக படிச்சுட்டு வந்துருங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிடும். அதே டைமிங்ல 5:30 to 6:20 AMல 11th ஸ்டாண்டர்ட் நீங்க கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது 2 மார்க் 3 மார்க்ல. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எது எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சரியா? பேஜ் நம்பர் 11ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1 and 2, புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 32, 36, 38, 40, 41, 42. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமிங்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட சாப்டர் 1 உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து 12th ஸ்டாண்டர்டா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கும் வந்து சாப்டர் 1 இன்னையோட கம்ப்ளீட் ஆகும். அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு இங்கிலீஷ் படிக்கிறோம் நம்ம ஒரு 40 மினிட்ஸில். சரியா? சரி, இங்கே டைமிங் தப்பாக போட்டிருக்கேன், அதை மாற்றிக்கோங்க. அதாவது 6:30 AM to 7:10 AM ஒரு 40 நிமிஷத்தில் 10th இங்கிலீஷ், 11th இங்கிலீஷ், 12th இங்கிலீஷ். ஆல்ரெடி ப்ரோஸ் 1, 2னுடைய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ப்ரோஸ் 3னுடைய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை நாம இந்த டைமிங்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். சரியா? முடிச்சுட்டு நீங்க நிறைய எல்லாருமே ஸ்கூலுக்கு போவீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு சிலருக்கு ஸ்கூல் லீவா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம். ஸோ போயிட்டு வந்து அதனால நான் 5 to 6 மட்டும் 1 hour மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஈவினிங் 5 to 6 இந்த டைமிங்ல 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 1.21, 1.23, 1.24, அப்புறம் எக்ஸசைஸ் 1.5ல இந்த சம்ஸ் எல்லாமே. 2 மார்க்ல இந்த 2 எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸ்ல இந்த ஒரு சம்மும் பார்த்துக்கோங்க. 11th மேத்ஸ் நீங்க 5 மார்க்ல இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்ல இந்த எக்ஸசைஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிறேங்க. அப்புறம் 12th மேத்ஸ்ல 5 மார்க்ல இந்த ஒரு எக்ஸாம்பிளும் இந்த எக்ஸசைஸ் சம்ஸும், 2 மார்க் 3 மார்க்ல இந்த ஒரு எக்ஸாம்பிளும் இந்த எக்ஸசைஸ் சம்மும் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து இந்த 1 hourல நீங்க பார்க்க வேண்டியது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் ஃபுல் டே லீவா இருந்ததுன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ண போர்ஷனை ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? மறக்காம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களால போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா?